பிரியமானவர்களே, ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய கை ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் விழிப்பா இருக்க வேண்டும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். உன் கை ஆளுகை செய்யும். அது மட்டுமல்ல, சோம்பேறி தான் வேட்டையாடுவதை பிடித்தாலும் சமைப்பதில்லை. ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. ஆம், வேதம் அதிகமாய் ஜாக்கிரதை விழிப்பை சொல்லுகிறது. பேதுரு விழிப்படையாததினால்தான் தன் குருவை 3 தடவை மறந்தடித்தார். அதன் பிறகு அந்த நேரம் வரும்போதெல்லாம் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, பிரதான ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட நிலை வந்தது. நீயும் கூட அஜாக்கிரதையாய் இருந்தால் நீ சோர்ந்து போவாய். ஆகையாவே நீ ஜாக்கிரதையா இருந்தால் ஆளுகை செய்வாய். உதாரணமாக பயிரிடுகிறவனை பற்றி வேதம் சொல்லுகிறது. தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான், வீணரோ பின்பற்றுகிறவன் மதியற்றவன். ஆம், ஜாக்கிரதையாய் தன் நிலத்தை உழுதினது போல தன் வாழ்க்கையும் தன் குடும்பத்தையும் தன் சபையும் சீர்படுத்தி கொண்டால் அவன் எப்பொழுதும் திருப்தி அடைவான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.